தூண்டிவிட நினைத்த ஸ்டாலின் குட்டு வைத்த அண்ணாமலை எதையாவது ஒன்று பேசி மாநிலங்களுக்கு இடையே பிரிவினை பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம் போல. ஏற்கனவே மோடி அவர்கள் பேசியதை எப்படியெல்லாம் இவர்கள் திரித்து மக்கள் இடையே பரப்பினார்கள் என்பதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன. அதேபோல பூரி ஜெகநாத் ஆலயத்தில் சாவி காணாமல் போன விஷயத்தில் வி.கே. பாண்டியன் அவர்கள் பெயர் அடிபடுவதை மோடி குறிப்பிட்டு பேசியது குறித்து அப்படியே திரித்து கண்டனம் தெரிவித்துள்ளார் ஸ்டாலின். பிஜு ஜனதா தளம் கட்சியில் பாண்டியன் அவர்கள் தாக்கம் என்ன என்பது அனைவருக்கும் தெரியும். இதை சரியாக குறிப்பிட்டு பதிலடி தந்திருக்கிறார் அண்ணாமலை. ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்றால் அது எந்த அர்த்தத்தில் வைக்கப்படுகிறது, எந்த விஷயத்தின் மீது வைக்கப்படுகிறது என்பதெல்லாம் ஆராய்ந்துதான் எதிர்வினை ஆற்ற வேண்டும். ஆனால் மோடி அவர்கள் என்ன பேசினாலும் பதிலுக்கு கம்பு சுற்றுவோம் என்ற ரீதியில் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை சரியாக விளக்கி திமுகவின் மூக்கை உடைத்திருக்கிறார் அண்ணாமலை. இதுவரை பொதுவாக திமுக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருந்த அண்ணாமலை இப்போது நேரடியாக ஸ்டாலினின் கருத்துக்களுக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பித்துள்ளார். அண்ணாமலை அடுத்த கட்டத்திற்கு அப்கிரேட் ஆகி கொண்டிருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இது உண்மையில் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். காரணம், அண்ணாமலை ஸ்டாலினை நேரடியாக விமர்சிக்காத வரையில்தான் ஸ்டாலினாலும் திமுகவாலும் கொஞ்சமாவது சமாளிக்க முடியும். இப்போது அண்ணாமலை ஸ்டாலினுக்கு நேரடியான பதிலை கொடுத்திருப்பதால் அண்ணாமலைக்கு ஒரு பதிலை கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அண்ணாமலை என்ற ஆளுமையை தவிர்த்து அரசியல் செய்து அப்படியே வண்டியை ஓட்டிக்கொள்ளலாம் என்று நினைத்த அந்த ஐடியாவில் இருந்த ஸ்டாலினுக்கு தன்னுடைய பதிலடி மூலம் சரியான செக் வைத்திருக்கிறார் அண்ணாமலை. இனி ஸ்டாலினை நினைத்தாலும் அண்ணாமலையை மையப்படுத்தி மட்டும்தான் தமிழக அரசியலின் நகர்வுகள் இருக்கும்.